உங்களோடு கூட நான் பேச ஆரம்பிக்கிறேன். அதே தொடர் போதனையில் ஒரு நியூ டாப்பிக்கில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். எலியாவின் தேவன் நம் தேவன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கல. எலியாவின் தேவன் நம் தேவன். தொடர் போதனை கிட்டத்தட்ட இது கொஞ்சம் நாட்கள், கொஞ்சம் வாரங்கள் அது போகும். இது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதே நேரத்தில் எலியாவினுடைய பக்தி வைராக்கியத்தை குறித்தும் நம்ம அநேக காரியங்களை நம்ம வருகிற நாட்களிலேயும் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கி முகவுரையான சில காரியங்கள், எலியாவை குறித்து சில சத்தியங்களை உங்கள் மத்தியிலே நான் பேச நான் விரும்புகிறேன். இது பார்த்திங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த வேத பகுதி அப்படியே போகும். சரிங்களா? ஒரு நீண்ட வேத பகுதியாக இருக்கும். எலியா செய்த அற்புதங்கள், அவர் வானத்திலிருந்து அக்கினி இறக்கினது, தேவனிடத்தில் தன்னுடைய ஜனங்களை திருப்பினது, யெசபேலினுடைய பாவங்கள் போன்ற காரியங்கள் நம்ம பார்க்க. முக்கிய கதாபாத்திரம் ஆகாப் ராஜா, யெசபேல், நீங்கள் எலியா தீர்க்கதரிசி, அப்புறம் பின்னாடி எலிசாவும் கூட என்ன செய்வார், இதில் அப்படியே ஜாயின் பண்ணிடுவார். இவர்களை குறித்து நம்ம அப்படியே நீண்ட ஒரு தொடர் போதனையாக தியானிக்க போகிறோம். சில காரியங்கள், ஒரு முகவுரையான சில காரியங்களே நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீங்கள் கேட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கும் பிரயோஜனப்படும், நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதையும் நமக்கு என்ன செய்யும், நமக்கு கற்றுக் கொடுக்கும். பாருங்கள், யூதாவின் ராஜா ஆசா ராஜாவை குறித்து நம்ம பார்த்தோம். ஆசா ராஜா தன்னுடைய ராஜ்யத்தில் ரொம்ப நீண்ட வருஷமாக இருந்து ஆட்சி செய்தார். ஆசா ராஜா யூதாவிலே ஆட்சி செய்தார். அவருடைய அரசாண்ட 38வது வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரவேலின் 7வது ராஜாவாக ஆகாப் ராஜா சிங்காசனம் ஏறினார் என்று பார்க்கிறோம். நீங்கள் வீட்டில் போய் இந்த 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா அதுலேயே நிறைய ராஜாக்கள் வந்துட்டு போயிடுறாங்க. நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க, கிட்டத்தட்ட 7 ராஜாக்கள். அந்த 7வது ராஜா தான் யார்? ஆகாப் ராஜா. அவரை குறித்தும் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்திலே இருக்கும், நீங்கள் வீட்டில் அதை படிச்சுங்க. நாதாப் அப்படிங்கிற ஒரு ராஜா வந்தார், பாஷா அப்படிங்கிற ஒரு ராஜா வந்தார், ஏலா அப்படிங்கிற ஒரு ராஜா வந்தார், சிம்ரி அப்படின்னு ஒரு ராஜா வந்தார், திப்னி அப்படிங்கிற ஒரு ராஜா வந்தார். திப்னி காலத்தில் 2ஆக பிரிஞ்சுது, அப்புறம் திரும்ப சேர்ந்தாங்க. உம்ரி அப்படிங்கிற ஒரு ராஜா. உம்ரி தான் ஆகாப் ராஜாவுடைய அப்பா. இப்படி 7 ராஜாக்கள் இருந்தாங்க. 7 ராஜாக்கள் வந்தாங்க போனாங்க. ஆனால் ஆசா ராஜா எப்படி இருந்தார் அப்படின்னா, அந்த 38 வருடத்தில் 38 வருடங்கள் தேவனோடு கூட நல்லா நிலைத்திருந்து ஆண்டவருக்காக ஆசா ராஜா பல காரியங்களை செய்து மரித்து போனார். கடைசி நாட்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டார். ஆனாலும் இருந்த நாட்களிலே அவரை விட ஒரு நல்ல மகன் யோசாபாத் ராஜாவை பெற்றெடுத்து விட்டு அவர் என்ன செய்தார், மறைந்தார். போன வாரத்தில் அந்த யோசாபாத் ராஜாவை குறித்து சில காரியங்களை நம்ம பார்த்தோம். ஆமென், அல்லேலூயா. இந்த யோசாபாத் ராஜாவும் இந்த ஆகாப் ராஜாவும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னு இருக்கு. அவங்க 2 பேரும் போன வாரத்தில் சொன்னது போல் யுத்தத்துக்கு போகும்போது, சீரியாவோட யுத்தத்துக்கு போகும்போது அந்த ஆகாப் ராஜா என்ன செய்தார், மரித்தார். அப்படிங்கிற சம்பவம் வரைக்கும் நம்ம தியானம் பண்ணி நம்ம முடித்தோம். இப்போ இந்த வேத பகுதியில் பார்த்திங்கன்னா 16ஆம் அதிகாரத்தில் இந்த 28வது வசனத்திலேருந்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் கிட்டத்தட்ட எலிசா தீர்க்கதரிசி வரைக்கும்னே வச்சுங்களேன், காலகட்டங்கள் வரைக்கும். இந்த காலகட்டத்தில் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் சாத்தானுடைய ராஜ்யத்திற்கும் இடையிலான போராட்டங்கள் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் பாகாலின் தீர்க்கதரிசிகள், யெசபேலின் ஆவிகள், அவளுடைய விக்கிரகங்கள். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதிராக எலியாவும் எலிசாவும் போராடி வெற்றி கொண்ட காரியங்கள் அதிகமாக இந்த வேத பகுதிகளிலே நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. நான் இப்போ வாசித்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் உள்ள கதைகளில் கிட்டத்தட்ட 3 ஒரு பங்கு ஆகாப் ராஜாவும் அவனுடைய 2 மகன் யோராம்,
அகியா ஆகிய 34 ஆண்டு ஆட்சி காலத்தை பற்றின சம்பவத்தை நமக்கு இந்த ராஜாக்கள் புஸ்தகம் கூறுகிறது. ஆமென். இப்போ நம்ம ஆகாப் ராஜாவுக்கு நம்ம வரலாம். நல்லா கவனிங்க. ஆகாப் ராஜாவுக்கு நம்ம என்ன செய்யலாம், வரலாம். 16ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்களே என்னோடு கூட சேர்ந்து மெதுவாக ஒவ்வொரு வருஷமாக நம்ம படித்து வாங்க. அதில் உள்ள சத்தியத்தை இன்றைக்கி நான் சொல்லிவிட்டு எலியாவை குறித்து நான் கொஞ்சம் சொல்லுகிறேன் பாருங்க. அந்த 28வது வசனத்தில் உம்ரி, அதாவது ஆகாப்புனுடைய உம்ரி தன் பிதாக்களோடைய நித்திரை அடைந்து சமாரியாவிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஆகாப் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். 29வது வசனம், யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் உம்ரி குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் அவன் ராஜ்யபாரம் பண்ணினான். 30வது வசனம், உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 31வது வசனம், நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற் போல அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பகாலின் குமாரத்தி யெசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டான். 32வது வசனம், தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரக தொப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். 34வது வசனம், அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லி இருந்த வார்த்தையை படியே அவன் அதன் அஸ்திவாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகுப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். 17ஆம் அதிகாரம் 1 வசனம், கிலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். இந்த வேத பகுதியிலிருந்து உங்களோடு கூட நான் பேச நான் விரும்புகிறேன். பார், அல்லேலூயா. அதாவது உம்ரி ஆகாப் ராஜானுடைய தகப்பன் பார்த்தீங்கன்னா தனக்கு முன்னிருந்தவர்களை விட அதிகமான பாவங்களும் பொல்லாப்பும் தன்னுடைய தேசத்திலே செய்தான் என்று பார்க்கிறோம். அந்த 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 16:25 என்ன சொல்லுது? உம்ரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பானதை செய்தான், கேடாய் நடந்து கொண்டான். மகன் பார்த்தீங்கன்னா எப்படின்னா அப்பாவுக்கு மேல என்ன செய்தாரு? பாவம் செய்தார். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 30வது வசனம், உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பானதை செய்தான். 33ஆம் கடைசி வரியில வாசிக்கிறோம் பாருங்க. என்னது? தேவனாகிய முன்னிருந்த ராஜாக்கள் எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் செய்தான் என்று பார்க்கும். அப்பா முன்னாடி இருந்தவர்களை பார்க்கிலும் அதிகமாய் செய்தான். தன்னுடைய மகன் அப்பாவை பார்க்கிலும் அதிகமான பாவங்களை கேடுகளை இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே செய்து வந்தார்கள் என்று பாருங்க. மீகாவின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு. 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. வைக்கும்படி பாருங்க, நான் உன்னை பாழாகவும் குடிகளை ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைக்கும்படி உம்ரியினுடைய கட்டளைகளையும் ஆகாப் வீட்டானுடைய எல்லா செய்கைகளும் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களுடைய ஆலோசனைகளிலே நடக்கிறீர்கள். ஆகையால் என் ஜனத்தின் நிந்தை நீங்கள் சுமப்பீர்கள். உம்ரியினுடைய கட்டளை,
ஆகாப்புனுடைய ஆலோசனையின்படி என்ன செய்தாங்க, நடந்தார்கள். இதைத்தான் நீங்க செய்யணும், இதைத்தான் பண்ணணும், இதைத்தான் நான் வைக்கிறத தான் கும்பிடணும் கட்டளையிட்டு ஆலோசனைகளை சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி கேடாய் அப்பாவும் மகனும் சேர்ந்து இஸ்ரவேலையே என்ன செய்தாங்க, ஆமா அப்படியே விக்கிரக ஆராதனைக்குள்ளே அவங்க கொண்டு வந்தார்கள் என்று நம்மளால பார்க்க முடியும். நல்லா கவனிங்க, இன்னொரு வசனம் பொறுமையாக நம்ம படிக்கலாம். சில காரியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிந்தால்தான் நான் சொல்ல போகிற அடுத்த சத்தியம் உங்களுக்கு என்னன்னு புரியும். அடுத்து 31வது வசனத்தை, 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் ரொம்ப வேதனையாகவும் இருக்கிறது. பாருங்க, நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது ஆகாப் ராஜாவுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பகாலின் குமாரத்தி யெசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டான். என்னடா பெரிய யெரொபெயாம், அவர் என்ன பயங்கர பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தாரு, என்ன பெரிய ஒரு காரியமாய் அவர் என்ன தேசத்துக்கு செஞ்சிட்டார் அப்படிங்கிற கொஞ்ச காரியம் என்று இவன் நினைத்தான் என்று இங்கே பைபிளில் சொல்லுது. பாருங்க, எவ்வளோ வேதனைக்குரிய விஷயம். யெரொபெயாம் செய்ததே மிகப்பெரிய பாவம். அதனால ஃபர்ஸ்ட் தேசத்தில் பயங்கரமான சாபம் வந்தது. 2 பொன் கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஒன்றை தானிலும் இன்னொன்றை பெத்தேலிலும் வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை அந்த 10 கோத்திரத்திலே எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடாதபடி, உண்மையான கர்த்தரை யெகோவாவை தேட விடாதபடி இந்த யெரொபெயாம் ஜனங்களை தடுத்தான். 10 கோத்திரத்தையும் தடுத்தான். அதனால நான் உண்டாக்கின இந்த பொற்கன்று குட்டியை நீங்க வணங்குங்க, இதுதான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தது என்று சொல்லி அவன் செய்த விஷயங்களை நம்ம ஏற்கனவே நம்ம தியானித்தோம். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அவன் செஞ்சது மிகப்பெரிய பாவம். ஆனால் பைபிள் சொல்லுது ஆகாப் ராஜா எப்படி நினைச்சானா, கொஞ்ச காரியமா இருக்கு, அவன் பண்ண பொல்லாப்பு பாவங்களும் விக்கிரகாரம் கொஞ்சமா இருக்குது என்று நினைச்சு இவன் நடந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அவனை விட ரொம்ப கேடாய் நடந்து கொண்டான். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலர் இப்படி சொல்றாரு, யெரொபெயாம் தனது கீழ்ப்படியாமையால் கர்த்தரை வணங்குவேன், ஆனால் அதை என் வழியிலேயே செய்வேன் என்று சொன்னான். நான் கடவுளை வணங்குவேன், ஆனா அதை எப்படி செய்வேன், என்னுடைய வழி எதுவோ அதில் நான் செய்வேன். ஆகாப் ராஜா சொன்னானா, நான் கர்த்தரை முற்றிலும் மறந்து பாகாலை வணங்க விரும்புகிறேன், முற்றிலும் கடவுளை நான் மறந்துடுவேன், பாகாலை மட்டும்தான் நான் வணங்குவேன் அப்படிங்கிறத சொன்னான். நல்லா கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேர் தன் வழிகளிலே கடவுளை என்ன செய்கிறாங்க, ஆமாம் யெரொபெயாமை போல தன் வழிகளிலே கடவுளை ஆராதிக்கிறாங்க. அப்புறம் எதுக்குங்க நமக்கு நியாயப்பிரமாணம், அப்புறம் எதுக்கு நமக்கு கட்டளைகள் பிரமாணங்கள், கர்த்தரை இப்படித்தான் ஆராதிக்கணும், ஆண்டவர் இப்படித்தான் தொழுது கொள்ளணும் அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு எதுக்கு, வேத போதனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, ஒரு காலத்தில் ஜனங்கள் அப்படி கடவுளை தேடுவதற்கு அப்படி இப்படி சொந்த வழிகளிலே போய் தனக்கு மனதில் தோன்றுறதுன்னு எல்லாவற்றையும் கடவுளாய் உண்டாக்கி கடவுளை ஆராதிச்சாங்க, அப்படிதானே தொழுது கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் என்னைக்கு பிரமாணங்களை கொடுத்தாரோ, ஆபிரகாமை தெரிந்து கொண்டாரோ, அவர் தான் உண்மையான தெய்வம் என்பதை ஆண்டவர் சொல்லி அவங்களுக்கு பிரமாணங்களை கொடுத்து இப்படி தான் கடவுளை தொழுது கொள்ளணும், 6 நாள் வேலை செய்ய 7வது நாள் ஓய்ந்திரு, அது கர்த்தருக்குரிய நாள் என்று கர்த்தர் இந்த பிரமாணங்களை வைத்தார். இன்னைக்கு அநேகர் என்ன செய்ய, தன்னுடைய வழியில் இப்படி தான் நான் கடவுளை ஆராதிப்பேன், இப்படி தான் செய்வேன் அப்படின்னா நமக்கு எதுக்கு பைபிள், சபை, கர்த்தருடைய வார்த்தை? இல்லை, யோசிச்சு பாருங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னும் ஆகாப் ராஜா என்ன சொல்றான் பாருங்க, நான் முற்றிலுமாக கடவுளையே என்ன செய்ய மாட்டேன், நான் கும்பிட மாட்டேன், நான் பாகாலம் மட்டும், அவரை மறந்து நான் பாகாலம் மட்டும்தான் கும்பிடுவேன் அப்படின்னு இவன் சொல்லுகிறதை பார்க்கும். நல்லா கவனிங்க, இந்த 31வது வசனத்தை திரும்ப படிங்க. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல. அவ்வளோ பொல்லாப்பண்ணினவன், அப்புறம் கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பகாலின் குமாரத்தி யெசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டான் என்று பாருங்க. இங்கே ஒரு பேர் அடிபடுது, ஏத்பகால் அப்படின்னு சொல்லி ஒரு பேர். இவன் யார்? ஜோசிப சரித்திர ஆசிரியர் சொல்றார், இங்கே சீதோனியரை அவன் ஆண்டான் என்று பார்க்கிறோம். கிட்டத்தட்ட
32 ஆண்டுகள் சீதோனை ஆண்டான். அதே சமயத்தில் தீருவையும் அவன் ஆளுகை செய்திருக்கிறான். இந்த தீரு சீதோன் பட்டணங்கள் இயேசுவை மென்ஷன் பண்ணியிருப்பார் தன்னுடைய காலங்களிலே. மோசமான விக்கிரகாராதனை பட்டணம், ரொம்ப மோசமான பில்லி சூனியத்துக்கும் செய்வினைகளுக்கும் பார்த்தீங்கன்னா பலவிதமான விக்கிரகங்களுக்கும், குறிப்பாக பாகால் அந்த விக்கிரக ஆராதனைக்கும் பேர் பெற்ற பூமி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த சீதோன் பட்டணம், தீர் மற்றும் சீதோன் பட்டணம். இவன் ஒரு ராஜா 32. அதே போல ஜோசிப்ப சரித்திராசி சொல்லும்போது சொல்ற இவன் ஒரு பூசாரியாகவே அவன் ஜோசிப்பஸால் காட்டப்படுகிறான் என்று சொல்லி சில ஆசிரியர்கள் சொல்லுகிறதை பார்க்க முடியும். நல்லா கவனி. அப்படிப்பட்ட பொல்லாத விக்கிரக ஆராதனைக்காரன், அந்நிய தெய்வத்தை வழிபடுகிறதுல பயங்கர மோசம், உருவ குத்திக்கிட்டு உடம்பை கிழிச்சுக்கிட்டு ரத்தம் வடியத்தக்கதாக கடவுளை ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற, விக்கிரகத்தை சேவிக்கிற கூட்டங்கள் இந்த தீர் சீதோன் பட்டணத்தில் உள்ள மக்கள். நல்லா கவனிங்க. அந்த பட்டணத்தில் தான் அந்த பட்டணத்திலிருந்து அந்த ராஜாவினுடைய பெண்ணை எசபேலை யார் திருமணம் பண்றா? ஆகாப் ராஜா திருமணம் பண்றான். அவனுடைய மகளை திருமணம் பண்ணுகிறான். அவள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அப்பாவுக்கு மேல விக்கிரகாராதனைக்கார், மோசமான பெண். இப்படி சொல்றாங்க. இப்படி சில ஹிஸ்டரியில் படிக்கும், நான் நிறைய படிக்கிறதுனால தான் அவங்க இடத்துல சொல்கிறேன், நிறைய தியானிக்கிறதுனால. நல்லா கவனி. இப்படி சொல்கிறாங்க, அதாவது சாலமோனுடைய 1000 பொண்டாட்டிக்கு இவ ஒரு ஆள் சமமானாலும் வாங்க. அவன் 1000 பேரும் யாரை வழி விலகி பண்ணாங்க? சாலமோன் ராஜாவை வழி விலகி பண்ணி மேடைகளை கட்டி, எப்படி எருசலேமிலே தேவனுடைய உன்னுடைய தெய்வத்துக்கு ஆலயத்தை கட்டினாயோ அதே போல என்னுடைய கடவுளுக்கும் நீ ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சாலமோனுடைய இருதயத்தை வழி விலகி பண்ணினது போல அந்த 1000 மனைவிகளும் சேர்ந்து இவனை டார்ச்சர் பண்ணது போல அந்த 1000 பெண்ணும் சரி, இவ ஒரு ஆளும் சரி, 1000 பெண்களுக்கு இவள் சமமான ஆளா இருப்பாள். ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி லேகியோன் பிசாசு பிடிச்ச மாதிரி இவளுக்குள்ள அவ்வளவு பிசாசுகள், அவ்வளவு பேய்த்தனங்கள், அவ்வளவு விக்கிரக ஆராதனைகள், அவ்வளவு பில்லி சூனியங்கள், அவ்வளவு மேக்கப்பு, மைய தடவிக்கிட்டு வேசித்தனங்கள், விபச்சாரங்கள் யாருக்குள்ள இருந்தது? இவ ஒரு பக்கத்தில் பலவிதமான பார்த்தீங்கன்னா பாகாலை சேவிக்கிற தீர்க்கதரிசிகள் ஒரு கூட்டம் வச்சிருந்தான். கிட்டத்தட்ட 800 பேர் 850 பேர் நினைக்கிறேன் இவ கூடயே இருந்தாங்க. அது தோப்பு விக்கிரகாரத்திலே அவளோடு கூட பந்தி சாப்பிட்றவங்களே கிட்டத்தட்ட 400 பேர் மேலே இவளோடு கூட இருந்தார். இந்த ஆகாப் ராஜா இன்னைக்கு இவளை பார்த்து திருமணம் பண்ணாலும் எப்படி போய் உம்ரி திருமணம் பண்ணி கொடுத்தானோ என்னன்னு தெரியல, எப்படி கல்யாணம் பண்ணிட்டான். அந்த மேரேஜ் டைமில் பார்த்து ஆகாப் ராஜா இஸ்ரவேலின் தேவனை விட்டு வழி விலகி போயிட்டான். எப்படின்னா அவங்களுடைய 2 பேருடைய திருமணத்தினாலே இவன் போய் அந்த பாகாலை சேவிக்க ஆரம்பித்தான். அன்னையிலிருந்து தான் அந்த பாகாலை செய்தான் அவன் தெரிந்து கொண்டு இவளை ஊருக்கு கூட்டிட்டு வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில கட்டளைகளோடு கூட வர்றான். எங்கள் ஊரில் இருக்கிற தெய்வத்தை மாதிரியே பாகாலுக்கும் அந்த பீசினியா நாட்டினுடைய அந்த தெய்வம் எங்கே வரணும், நான் கல்யாணம் முடித்து போகிற இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு வரணும் அப்படின்னு ஆகாப் ராஜாவுக்கு சில காரியங்களெல்லாம் சொல்லி அப்படி என்ன செய்தா அவன் வந்தா பாரு. இவன் வந்த உடனே முன்னாடி ஜனங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டு இருந்தாங்க? யெரொபெயாம் உண்டாக்கின அந்த கன்றுக்குட்டியை வணங்கினார்கள். இவன் வந்த உடனே அந்த கன்றுக்குட்டி வணங்கினது போர் அடிச்சது போல இவன் என்ன செய்தான், வேறொரு கடவுளை அறிமுகப்படுத்துகிறான் தேசத்துல. வேறொரு விக்கிரகாரன் ஒரு ஃபாரின் கடவுளை என்ன செய்யறான் எருசலேம்ல அறிமுகப்படுத்தினான். இவன் யெரொபெயாமின் பாவங்களை விட மோசமான காரியத்தை உள்ள தேசத்துக்குள்ள அவன் மனைவி நிமித்தமாக கொண்டு வந்தான். பார்த்தீங்க, தீரு சீதோன் பட்டணத்துக்கு இருக்கிற எல்லா விக்கிரகங்களும் எல்லா பிசாசும் எங்க வந்துருச்சு? இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வந்துருச்சு பாரு. அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த காலகட்டங்களிலே எலியா ஆகாப்பு எசபேலினுடைய காலகட்டத்திலே
தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இந்த பிசாசனுடைய ராஜ்யத்திற்கும் மிக தீவிரமான சண்டைகள், மிக தீவிரமான போராட்டங்கள், மிக தீவிரமான பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் இருந்த போதிலும் எலியா தான் ஜெயித்தார். ஆமேன். எலிசா தான் ஜெயித்தார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மனைவி விரும்பினதை போலவே இவன் வந்து என்ன செய்கிறான்? ஆமாம், இஸ்ரேல் தேசத்தில் அவன் கோயில் கட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து இப்போ அந்த கன்றுக்குட்டி வணங்குறதெல்லாம் ஜனங்கள் மறந்து புதிய தெய்வத்தை பாகாலை அறிமுகப்படுத்துகிறான். அந்த பாகாலை இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்க ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். வாசிங்க அந்த 32வது வசனத்தை வாசிங்க. தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு அவன் பலிபீடத்தை எடுப்பித்தான் என்று பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. விக்கிரகத்தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கலாம் அதிகமாய் செய்து வந்தார். இங்கே திரும்ப ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எருசலேமிலே எப்படி சாலமோன் ராஜா தேவாலயத்தை உண்டாக்கினது போல, அது போலவே இஸ்ரவேலின் தலைநகரமாகிய சமாரியா பட்டணத்தில் இவன் எசபேலுக்கென்று ஆலயத்தை கட்டினான் என்று சொல்லுகிறார். எவ்வளவு செலவு பண்ணி சாலமோன் ராஜா அந்த ஆலயத்தை கட்டினார். அதுக்கு ஈக்குவலா அதான் இஸ்ரவேலின் தலைநகர் சமாரியாவில். இப்போ இஸ்ரவேல் அதான் சாலமோனுக்கு பிறகு ராஜ்யம் 2ஆ பிரிஞ்சிருச்சுல. 2 கோத்திரம் மாத்திரம் அவங்க சாலமோனுடைய மகன் ஆளுகை செய்தான். இன்னொரு கோத்திரம் பார்த்தீங்கன்னா 10 கோத்திரங்கள் யார் கைக்கு போயிடுச்சு? எரோபயாம் கைக்கு போயிடுச்சு. அதுக்கு கீழே தான் என்ன இவங்களாம் இஸ்ரவேலெல்லாம் வந்தாங்க. அந்த வகையில் வந்தவங்க தான் யாரு? ஆகாப் ராஜா. நல்லா கவனிங்க. சாலமோன் ஆலயத்தை கட்டுவதற்கு நிகரான ஆலயத்தை அவன் கட்டி, அது மாத்திரமல்ல தோப்பு விக்கிரகங்களை எல்லாம் உண்டாக்கி, அதில் அதை பார்த்தீங்கன்னா பாகாலின் தீர்க்கதரிசிகளை எல்லாம் ஏற்படுத்தி, தன்னை ஊரில் எப்படி அப்பா அவளுக்கு செய்து கொடுத்தாரோ, ஊரில் தீருவில் சீதோனில் எப்படி இருந்ததோ அது போல நான் வந்து போகிற தேசத்தில் இப்படி இருக்கணும். அங்கிருந்து நிறைய பிசாசை கூட்டிகிட்டு வந்துட்டா. முன்ன சொன்னது போல் நிறைய தெய்வத்தை கூட்டிகிட்டு வந்தால், விக்கிரகாரதை பேய் பிசாசுகள் எல்லாம் மந்திரம் செய்வனை செய்கிறவர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தால், அங்கே இருக்கிற பூசாரிகளை எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டா. நல்லா இருந்த தேசம், ஏதோ கொஞ்சம் கர்த்தருக்கு பயப்பட்டு கொண்டு இருந்த தேசம் சுத்தமாக இப்படி போயிடுச்சு. விக்கிரகத்திலே மூழ்கி விட்டது. பைபிளில் வசனத்தை வாசித்து பாருங்க. வசனம் இருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே நீ சமாதானத்தோட வர்றையான்னு கேட்கிறான். அதற்கு யெகூ, உன்னுடைய தாயாகிய எசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் தேசத்தில் இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். இத்தனை ஏராளமாய் இருக்கிறதுனால பில்லி சூனியம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, இப்படி இவ்வளவு ஏராளத்திலையா இருக்கு, எப்படி சமாதானம் தேசத்துல வரும்? இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த 30வது வசனத்தில் நீங்கள் படித்து பாருங்க. 30 யெகூ இஸ்ரேலுக்கு பாருங்க, இந்த அம்மா அது மாத்திரம் இது மாத்திரம் சேவிக்கிறது. இந்த அம்மா மேக்கப் மேன் கூட, பயங்கர மேக்கப் உமன். வாசிங்க பார்க்கலாம். அந்த 30வது வசனம் 9:30 வாசிங்க. யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை எசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து ஜன்னல் வழியாய் யெகூவை மயக்குவதற்கு எட்டி பார்த்தார். அப்ப யெகூ சொன்னா, என் பட்சத்திலையா அங்க யாருப்பா நிக்கிறது? அவளை பிடிச்சி கீழே தள்ளுங்கன்னா, அங்கிருந்து தள்ளி கீழே விழுந்து அவள் செத்து போயிட்டா என்று பார்க்கிறோம். அவளுடைய ரத்தத்தை, புருஷனுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கிட்டு பைபிள் இருக்கு. இது எலியா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அப்படி இவளுடைய விக்கிரகங்கள், ஆராதனைகள் தேசத்தில் இருந்து, வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், பாவங்கள், எப்படியெல்லாம் விக்கிரகத்தை வணங்க முடியுமோ எல்லாரும் வச்சு தீர்க்கதரிசியில, பாகாலின் தீர்க்கதரிசியில வச்சு, இன்னொரு பார்த்தீங்கன்னா உண்மையான தீர்க்கதரிசியில வெட்டி கொலை செய்தாள். அப்படியெல்லாம் பைபிள் இருக்கு. நம்ம வர்ற நாளில்
அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தியானிக்க போகிறோம் பாருங்கள். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த எகு எழும்பின பிறகு தான் என்னது, ஆகாப் ராஜா தன்னுடைய மனைவிக்காக கட்டின இஸ்ரேலை தேசத்தை கலங்க பண்ணின, விக்கிரகத்தினாலே கலங்க பண்ணின ஒரு பெரிய ஒரு மாதிரி பண்ணி விட்டான் பாருங்க. அதெல்லாம் யார் சரி செய்ய, இந்த எகு வந்து தான் இடித்து தள்ளினான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ பண்ணின அந்த விக்கிரக தோப்புகளை எல்லாம் வெட்டி காமெடியாக இருக்குது அந்த இடத்துல. அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த சீதோனின் பாகால்களை வணங்கிய இந்த விஷயங்களையெல்லாம் எகுங்கிற ராஜா வந்து அவர் சரி செய்தான் என்று நாம் வந்து பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 26, 27 9ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 9, 26, 27 வாசிங்க. நேற்று நாபோத்தின் இரத்தத்தை சிஸ்டர் 10ஆம் அதிகாரம் 26வது வசனம். பாகால் கோவிலில் விக்கிரகாராதனை வெளியே எடுத்து வந்து தீ கொளுத்தினார். பாருங்க, பாகாலினுடைய கடவு அந்த அந்த விக்கிரகத்தையெல்லாம் தூக்கி கொண்டு வந்து அதனுடைய வணக்கத்துக்குரிய என்னென்னமெல்லாம் பூஜை பொருட்கள் அது இதெல்லாம் இருக்குமோ அவைகளை எல்லாம் எடுத்து எகுராஜா கொண்டு வந்து வெளியே வைத்து தீ கொளுத்தி போட்டான்னு எடுப்பாரு. அடுத்தது பாருங்க, பாகாலின் 27 பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அது இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல என்னவா இடமா மாத்திட்டாரு, டாய்லெட் பிளேஸா மாத்திட்டாரு. அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அப்படிதான். அதுக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பா. ரேச்சல் எங்க வச்சிருந்தா அந்த விக்கிரகத்தை, அப்பானுடைய தகப்பனுடைய விக்கிரகத்தை எங்க வச்சிருந்தா அங்கதான் அதுக்கு மரியாதை கொடுக்கணும். பாரு, நான் சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க, அது ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் பிசாசனுடைய கிரியைகள். அது அந்த மாதிரி ஒரு டாய்லெட் பிளேஸா என்ன செய்தான், விக்கிரக தோப்புகளை அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினதை பாருங்க. சாலமோன் ராஜானுடைய ஆலயத்துக்கு நிகராய் கட்டின அந்த விக்கிரக தோப்புகளை, விக்கிரகத்தை, அந்த கோயில்களை இடித்து தரமட்டமாக்கி அந்த பிளேஸை என்ன செய்யும், எல்லா ஜனங்களும் அவுட் பிளேஸாக என்ன செஞ்சிட்டான், அதை மாற்றினான் என்று அழகான தமிழில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சரி, நம்ம இதுக்கு மேலே எதுவும் நம்ம வந்து வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதி. அந்த அளவுக்கு அவருடைய காரியங்கள் அதிகமாக இருந்ததாக நம்ம வந்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் கவனிங்க, இப்படி இருந்தது. இந்த டைமில் தான் இப்படி பாருங்க. இன்னொரு வசனம் கொடுக்க, அதை நான் சொல்ல நான் விரும்பும். 34வது வசனத்தை பாருங்க. 34 அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவின் கொண்டு சொல்லி இருந்த வார்த்தையின்படியே. ஆமாம், யோசுவா எரிகோவை இடித்த பிறகு சொன்னான், இந்த எரிகோவை எவன் கட்டுறானோ அவன் கட்டுகிற நாளிலே தன்னுடைய 2 பிள்ளைகளையும் என்ன செய்வான், இழந்து போவான் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏறக்குறைய பாருங்க 500, அது அப்படியே தான் கடந்தது. ஜனங்கள் உள்ளே போவாங்க வருவாங்க. ஆனால் யாரும் என்ன செய்யலை, எரிகோவை கட்டுவதற்கு முயற்சி எடுக்கவில்லை. ஆனால் இந்த ஈயேல் என்கிறவன் என்ன செய்யறான், அது ஏன்டா சும்மாவே கிடக்குது, நம்ம எரிகோவை நம்ம கட்டுவோம் என்று கட்ட ஆரம்பிக்கிறான். யோசுவா அன்னைக்கு சொன்ன அந்த சாப வார்த்தை என்ன செய்யுது, படிக்க 500 வருஷம் ஆச்சு. இவங்க 500 வருஷத்துக்கு முன்பதாக சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் எப்போ நிறைவேற்றார் பாரு, ஆகாப் ராஜாவினுடைய நாட்களிலே நிறைவேற்றார். ஆண்டவர் சொல்றாரு, 7ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிக்கிற தேவன். ஆமென். ஆமாம், அது வந்து 700 வருஷங்கள் ஆனாலும் 7வது தலைமுறைகள் ஆனாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உரைத்தது தான். அப்படிதானே, உரைத்தது. அந்த பாருங்க, 500 வருஷம் கழிச்சு அந்த வாக்குத்தத்தங்கள் படிக்குது. இவங்க மக்கள் கூட மறந்துடலாம், ஆனால் ஒரு நாளும் வாக்குரைத்த தேவன் அது மறக்கவே மாட்டார். அவர் மாறாத தேவன். அவர் பாரு, 500 வருஷம் கழிச்சு நிறைவேறுதுன்னா அது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய வார்த்தைகளோ கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் என்ன செய்யாது, உருகுலைந்து வானம் பூமி அதை வந்து பாசவே பறந்து போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கு என்ன செய்யும், நிலைத்து இருக்கும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்படி இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது தான்
திடீர் என்று என்ன செய்கிறாரு, எலியா தீர்க்கதரிசி வர ஆரம்பிக்கிறார். 17ஆம் அதிகாரத்துக்கு வரும். 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். ஆகாப்புக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ மேகத்திலிருந்து குதிச்சார் போல என்ன செய்தார், வந்து நிற்கிறார். இவர் தாயும் தகப்பனுடைய ஒரு பேக்ரவுண்ட் பின்னணி இல்லாதது போல, தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதது போல மெல்கிசேதேக்குன்னு ஒருத்தர் ஆபிரகாம் நாட்களில் வந்தார் பாருங்க. அந்த மாதிரி என்ன செய்கிறாரு, திடீர்னு எலியா நிற்கிறாரு ஆகாப்புக்கு முன்பதாக. தைரியமா சொல்றாரு, என்னுடைய வாக்கின்படியே, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா, என்னுடைய வாக்கின்படியே இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்றேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்றேன், என்னுடைய வாக்கின்படியே தேசத்தில் என்ன செய்யாது, மழை பெய்யாது பனி பெய்யாது என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொன்னாரு, ஏன் அப்படி சொன்னாரு, மழை பெய்யாது பனி பெய்யாது என்று? ஆண்டவர் உபாகமம் புஸ்தகத்திலே 28ஆம் அதிகாரத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். என்னன்னா, நீ போகிற தேசத்திலே இந்த மாதிரி விக்கிரகங்களை சேவித்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தா என்றால் ஆண்டவர் வானத்தினுடைய மதகுகளை அடைப்பார், பூமி என்ன செய்யாது, ஆமா தண்ணியெல்லாம் வற்றி போயிடும் என்று அந்த உபாகமம் புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையை கொண்டுதான் சொன்னாரு எலியா தீர்க்கதரிசி, எனது மலையை நான் கொடுக்க மாட்டேன், நான் பனியை பெய்யாது, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், நான் தேவனிடத்தில் இருந்து வந்த நான் தீர்க்கதரிசி என்று சொல்றார். ஏன் அப்படி சொன்னார்னா, ஆகாப்பினுடைய விக்கிரகம், அவனுடைய மனைவியினுடைய விக்கிரகம் தேசத்தையே அழிந்து ஜனங்களுடைய கட்டளை, அப்பாவும் மகனும் சேர்ந்து கட்டளையிட்டு ஆலோசனையின்படி இப்படித்தான் நடக்கணும், இதுதான் தெய்வம் என்று கும்பிட வச்சதுனால தேசமே சாபத்தீடானதினாலே எலியா இந்த தேசத்தில் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், மழையை தர மாட்டார், பனியை பெய்ய விட மாட்டாருன்னு சொல்லி அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. அதே போல தான் பைபிளை வாசிக்க, 3.5 வருஷம் தேசத்தில் மழை இல்லை, 3.5 வருஷம் மழை இல்லை, ஆறுலாம் ட்ரை ஆயிடுச்சு, ஓடுற நதிகள் எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு, கிணத்துல தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லை. ஜனங்கள் மிருக ஜீவன்களுக்கும் பார்த்தீங்கன்னா மனுஷர்களுக்கும் குடிக்க தண்ணி இல்லாமல் திண்டாடினார்கள். பயங்கரம். எசபேலுக்கும் பார்த்தீங்கன்னா ஆகாப்புக்கும் எலியாவை தேடி கண்டுபிடிச்சு அவனை கொலை செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு எலியா செய்து விட்டு போனார். ஆனால் எலியாவை கர்த்தர் மறைத்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிங்க. திடீர்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இவருடைய பேக்ரவுண்டே நமக்கு தெரியலையே, திடீர்னு அவர் வர்றாரு, கிலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனான எலியா அப்படின்னு திடீர்னு தன்னை அறிமுகப்படுத்துகிறாரு, இவருடைய பின்னணியெல்லாம் என்ன? நானும் நிறைய கமாண்டரில் பரட்டி படித்து பார்த்தேன், எனக்குன்னு சிலது அது தெரியல. ஆனால் ஒரு சில கமாண்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இப்படி சொல்கிறாங்க, என்னென்னா எபிரேயத்தினுடைய தோப்பேத் அப்படிங்கிற பைபிளினுடைய அது என்ன செய்தாங்க, 7 தடவை பைபிளை அது மாற்றி தெளிவுபடுத்தி எழுதின அந்த காரியத்தில் அது 7வது முறையாய் மாற்றி அமைக்கப்பட்ட தோப்பேத்துன்னு சொல்லுவாங்க. அந்த தோப்பேத்தில் அந்த 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் எழுதியிருக்கான், எபிரேயத்தினுடைய பாரம்பரியத்தின்படி எலியா நாப் எதாலியில் உள்ள திஸ்பேகிரிலிருந்து அவர் வந்தார் என்று சொல்கிறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சு வச்சுங்க நல்லா. எங்கிருந்து வந்தார்? நாப் எதாலியில் உள்ள திஸ்பேகிரினுடைய அந்த வர்க்கத்தில் வந்தவர் என்றும், இவர்கள் யோர்தான் பக்கத்தில் உள்ள நல்ல கிலேயாத்திலே இவர்கள் ஒரு காலத்திலே குடியேறினார்கள் என்றும் இவர்களை குறித்து இவ்வளவுதான் என்ன செய்து குறிப்புகள் இருக்கிறது. புரிஞ்சுங்களா? நான் பின்னாடி அப்புறம் வேணா நீங்கள் எழுதிக்கிங்க, அதை போட்டோ பிடிச்சிங்க, நல்லா கவனிங்க. இப்படி அவங்க குடியேறினார்கள். இன்னொரு ஸ்காலர்லாம் சொல்கிறாங்க, திடீர்னு அவர் வானத்திலிருந்தாலும் குதிச்சு வரல, திடீர்னு கர்த்தர் பரலோகத்திலிருந்து அவர் அனுப்பலை. அவர் எப்படி வந்தார் அப்படின்னா, சாமுவேல்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அந்த சாமுவேல் இருந்த காலங்களிலே ப்ராஃபட்டிக் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தார். நமக்கு தெரியும்,
சவுல் ராஜாவை பற்றி படிக்கிற நேரத்தில் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசியினுடைய கூட்டங்கள் என்ன செய்யும்? ஆமாம், போகும். அந்த தீர்க்கதரிசன பள்ளியை, அந்த ப்ராப்பர்ட்டிக் ஸ்கூலை நிறுவினவர் யார்? இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி. அவர் தான் ஃபஸ்ட்டு நிறுவினார். மோசே நிறுவலை, அதுக்கு முன்னாடி யோசுவா நிறுவலை, யாருமே நிறுவலை. அந்த ப்ராப்பர்ட்டிக் ஸ்கூல் இவர் தான் யார் சாமுவேல் தீர்க்கதரிசி நிறுவி இருந்தார். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தீர்க்கதரிசன பள்ளியில் யார்? சவுல் ராஜா ஒரு சாதாரணமான ஒரு ஆள். அந்த கூட்டத்தோடு கூட சேர்ந்த போது இவரும் தீர்க்கதரிசிகளில் ஒருவரோ என்று சொல்லத்தக்கதாக அவரும் தீர்க்கதரிசனியை சொல்லிக்கொண்டு பாளையத்திலே போனார் என்றும் அந்த 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 1000 பேருக்கெல்லாம் மேலையெல்லாம் இருந்திருப்பாங்க. அவ்வளோ தீர்க்கதரிசிகள் அந்த ப்ராப்பர்ட்டிக் ஸ்கூலில் இருந்திருக்கிறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிக் ஸ்கூலில் படித்தவர் தான் யார் அப்படின்னா இந்த எலியா தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நாம் நம்பலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தன்னுடைய வேலைக்காக ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்திற்காக பயன்படுத்துவதற்காக பொறுமையோடு காத்திருந்த வைராக்கியமான ஒரு தேவ மனிதன் இந்த எலியா தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. இவரும் முந்தி எழும்பி நான் தான் பெரிய தீர்க்கதரிசின்னு அந்த பள்ளியை விட்டு வரவும் இல்லை, அல்லது வேற ஒருவனும் இவரை அனுப்பவில்லை. தேவன் ஒரு ஏற்ற காலத்தில் இப்படிப்பட்ட இருளின் ராஜ்யத்தோடு கூட இந்த விக்கிரகங்களுக்கு விரோதமாக, பில்லி சூனியத்துக்கு விரோதமாக, கட்டுகளுக்கு விரோதமாக, இந்த இப்படிப்பட்ட பேய்த்தனமான எசபேலின் ஆவிகளுக்கு விரோதமாக, நல்ல ஆகாப்புனுடைய இந்த காரியத்திற்கு விரோதமாக நல்ல போராட்டம் பண்ணக்கூடிய வானத்திலே இவர் ஜெபம் பண்ண அக்னி கீழே இறங்கி வரணும். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் பயிற்று வைத்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அந்த ப்ராப்பர்ட்டிக் ஸ்கூல்ல என்ன செய்தாரு? பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டிருந்தார். அந்த ஏற்ற நேரம் வரும்போது ஆண்டவர் தன்னுடைய காலத்திலே பயன்படுத்த வேண்டும், எந்த காலத்திலே பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த காலத்திலே அவனை பயன்படுத்துவதற்கு தான் திடீர்னு என்ன செய்தாரு? ஆமாம், ஆகாப்புக்கு முன்பதாக நின்று இந்த வருஷத்தில் பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு தைரியமாக அந்த ஆகாப் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி சொன்னதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. திடீர்னு வானத்திலிருந்து அக்னி இறக்கிடுவாருங்க. ஆமென். ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அதனால தான் இவர் அக்னியின் இவருக்கு இவருக்கு ஒரு பேர் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எலியா என்றால் என்னன்னா, எலியா என்றால் ஜெகோவா இஸ் மை காட் என்று சொல்லுவாங்க. யெகோவா என்னுடைய தேவன் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. ஆமாம், இதுக்கு முன்னாடி அக்னியை யாரும் இறக்கலை. இவர் தான் ஃபஸ்ட்டு அக்னி என்ன செய்தார்? இறக்கின தீர்க்கதரிசி. ஆமென். ஹல்லேலூயா. இவர் திடீர்னு இந்த மாதிரி சொன்னார். ரொம்ப சிம்பிளிசிட்டி, ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தீர்க்கதரிசி. இவரை குறித்து சில காரியத்தை நான் சொல்லி இன்றைக்கி நான் என்னுடைய செய்தியை நான் முடிக்கிறேன். பாருங்கள், ஒரு 10-20 நிமிஷம் போகும். ஃபஸ்ட்டு இவருடைய தோற்றம் எப்படி இருக்கும்? தீர்க்கதரிசினா இவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வசனத்தை நீங்கள் அடுத்த வாரம் நான் அந்த காகங்கள் எப்படி அவனை போஷித்தது, கர்த்தர் இவனை எப்படி அந்த கேரித்த ஆற்று நீர் அன்றைக்கு கொண்டு போனார் அப்படிங்கிறதையெல்லாம் பற்றி, சாரிபாத்தினுடைய விதவையின் வீட்டில் இவரை கர்த்தர் எப்படி போஷித்தார் என்பதை குறித்து, அவனுடைய மகனை எப்படி உயிரோடு எழுப்பினார் என்பதை குறித்து அடுத்த வாரத்தில் நான் சொல்கிறேன். இந்த வாரத்தில் எலியாவை குறித்து அறிமுகமான சில காரியத்தை நான் சொல்லி நம்ம கேட்ட சத்தியங்களை, உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிற காரியங்களை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். நல்லா 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் எலியா அப்படிங்கிறவரை நம்ம பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 8வது. அதற்கு அவர்கள் அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி அவனிடத்திற்கு தலைவனுகளை அனுப்பினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், ஆகாப் மரணம் அடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியாவினுடைய காரியத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். அகசியாவுக்கு இவர் ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாரு,
என்ன அப்படின்னா, நீ வந்து நீ படுக்கை விட்டு எந்திரிக்க மாட்ட, நீ படுக்கையிலேயே செத்து போயிடுவாய் அப்படின்னு சொல்லும்போது, இது யாரையா சொன்னது? எலியாவை. அப்போ எலியாவை பிடிக்கிறதுக்கு என்ன செய்கிறாரு? இவர் வந்து சில படை வீரர்களை அனுப்புகிறார். அவங்க போய் எலியாவை தேடி பார்த்து அவர் கர்மேல் பர்வதத்தில் அவர் இருக்கிறார் என்று அறிந்து வந்து சொல்கிறாங்க. ஆனால் இவர் தான் எலியானவனுக்கு தெரியல, அவனுடைய உருவம் எப்படி இருக்கு, அவனுடைய யார், என்ன உடை எப்படியெல்லாம் போட்டிருந்தாரு அப்படின்னு கேட்டு விசாரிக்கும் போது தான் அவங்க சொல்கிறாங்க, அதற்கு அவர்கள் அவர் மயிருடையை தரித்திருந்தார். மயிருடைனா என்னது? ஒரு ஆட்டு மயிருடையோ ஒட்டகோ தோலினுடைய மயிருடையோ அவர் உடம்புல தரிச்சிருந்து, கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு இடுப்பில் அறையை கட்டி கொண்டிருந்தார் என்று பாருங்கள். அதற்கு அவர்கள் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனை ஆகிய எலியாதான் என்று சொல்லி என்று பாருங்கள். அவனிடத்தில் தலைவர்களை 3 தடவை அனுப்புகிறான். 3 தடவையும் வானத்திலிருந்து அக்னியை இறக்கி அவங்களை பச்சித்து போட வைக்கிறார் அவர். நல்லா கவனிங்க, நல்லா இங்கே பாருங்களேன், என்ன பாருங்களேன். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், இன்றைக்கி இருக்கிற தீர்க்கதரிசி ப்ராஃபட் அப்படின்னு பின்னாடி பேர் போட்டுறவங்களா எப்படி இருப்பாங்க? இன்றைக்கி இருக்கிற தீர்க்கதரிசிலாம் எப்படி இருப்பாங்க? தோற்றத்துக்கு நல்லா கோட் ஷூட் போட்டுட்டு என்னங்க சார்? ஆமாம், இன்றைக்கி பாருங்கள் அப்படி இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள தான் நம்ம தீர்க்கதரிசின்னு நிறைய நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே எலியா பாருங்கள் எப்படி இருந்தார். ஒட்டக மயிர் உடையை தரித்து கொண்டு வார்க்கச்சைகளை கட்டி தடியில் கையை வச்சுட்டு யோவான் ஸ்நானகனை அடையாளப்படுத்த, யோவான் ஸ்நானகனுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் இப்படி தான் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். காட்டுத்தேனை சிம்பிளாக சாப்பிட்டு, வெரி சிம்பிள் ஃபுட். அவருக்கு காகங்கள் என்ன ஆகாரத்தை கொண்டு வந்தது? விடியற் காலத்தை அப்பமும் இறைச்சி துண்டும் கொண்டு வந்தது. சிம்பிளாக சாப்பிட்டான். காக்கா எவ்வளோ கொண்டு வரும்? சாப்பிட்டான். ஆனால் அதே நேரத்தில் பாகாலின் தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிரக ஆராதனைக்காரர்கள், எசபேலினுடைய தீர்க்கதரிசிகள், எசபேலினுடைய 400 மேற்பட்ட அந்த தீர்க்கதரிசிகள் அதே காலகட்டத்தில் அவளோடு கூட பந்தி இருந்தவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு தெரியுங்களா? அல்லேலூயா. சாப்பாட்டு விஷயத்துலேயும் கம்மியாக சாப்பிட்டவர், தோற்றத்திலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தவர். ஆமாம், ஒரு ஆட்டு இடையனை போல இருந்தார். ஆனால் அப்படி தோற்றத்தில், அப்படி தோற்றத்தை பார்த்தா அப்படியெல்லாம் எலியாவை எடை போட முடியாது. ஆனால் அவருக்குள்ளே இருந்த வல்லமை அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அக்னி, வானத்திலிருந்து அக்னியை இறக்குனா இருப்பார். ஆண்டவர் தான் வந்து பலிகளை பட்சிப்பார். அக்னியை இவர் சொன்ன ஆண்டவர் என்ன கொண்டு வராரு? அக்னியை கொண்டு வரார். ஆண்டவரே அக்னி அனுப்பு. அதனால தான் சீசர்கள் எல்லாம் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஏசப்பா நம்ம எலியாவை போல வானத்திலிருந்து அக்னி இறக்கலாமா, இவங்களெல்லாம் பச்சித்து போடட்டுமே என்று கேட்பார்கள். அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்பார். ஹல்லேலூயா. அந்த பொவர்னர் கேஸ் அப்படின்னு 2 சகோதரர், இடி முழக்க மக்கள்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்க தான் அந்த மாதிரி கேட்டார்கள். ஆமென். தோற்றத்தை பார்த்தா ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவருக்குள்ளே இருந்த வல்லமை, பலன் பார்த்தீங்கன்னா, பாகாலுக்கு விரோதமாக, ஆகாப் ராஜாவுக்கு விரோதமாக எதிர்த்து பேசுகிற, பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். இன்றைக்கி நிறைய எப்படி எதிர்பார்க்குறாங்க, பாஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னு நம்ம வீட்டுக்கு வர்ற பாஸ்டர் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? விசுவாசிகள் பயங்கரமாக கோட்டு போட்டுட்டு ஒரு பென்ஸ் காரில் வந்து வாசம் முன்னாடியே இறங்கி வீட்டுக்கு வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படிதானே? தோற்றத்தை பார்த்தா அவங்களுக்குள்ளெல்லாம் ஒன்றுமே இருக்காது. நம்மளை ஏமாத்துற வேஷம் போடுற ஆட்கள் அவங்கெல்லாம். இன்றைக்கி நிறைய பிரபலமான நிறைய ஊழியக்காரங்க வெளியே இருக்காங்க, கோட் சூட்டு போட்டு சுற்றுறாங்க. ஆனால் தேவனுக்காய் வைராக்கியமாய் வாஞ்சையாய் பயன்படுகிற ஊழியக்காரங்க பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கிறாங்க, நிறைய இருக்காங்க. ஆனால் எலியாவை போல கர்த்தர் அவர்களை மறைத்து வைத்திருக்கிறார். ஒரு நாள் பிச்சுக்கிட்டு வருவாங்க பாருங்கள் வெளியே. கடைசி காலங்களிலே இந்த காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகனை பார்த்தீங்கன்னா எலியாவுக்கு ஒப்பிட்டு சொல்லுவார். வேதத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும், ஒருத்தர் வந்து லூக்கா 1:17 நீங்கள் படித்து பாருங்கள். மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். மல்கியா 4:5 வாசிங்க பார்க்கலாம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வர்றதுக்கு முன்னே
எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன். அப்போ இந்த எலியா தீர்க்கதரிசி யாருங்க? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனை குறித்து நமக்கு இந்த 400 வருஷத்துக்கு முன்பதாக மல்கியா தீர்க்கதரிசி என்ன செய்திருக்கிறார்? லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அவன் யோவான் ஸ்நானகனை குறித்து இங்கே வேதத்திலே ஆண்டவர் சொல்றாரு, அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய நியாயத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படி அவன் எலியாவின் ஆவியையும் பலமும் உடையவனாயிருப்பான். எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாய் அவருக்கு முன்பதாக, இயேசுவுக்கு முன்பதாக நடப்பான் என்று அவனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எலியா எப்படி ஆகாப்புக்கு முன்பதாக, எசபேலுக்கு முன்பதாக போய் அவனுடைய விக்கிரகத்தை, அவனுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தி சொன்னது போல, இங்க பாரு நான் சொல்றேன், இப்படிப்பட்ட விக்கிரகங்களும் இப்படிப்பட்ட பாவங்களும் தேசத்தில் இருக்கிறதுனால வானத்திலிருந்து மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது தைரியமாக சொன்னது போல, இந்த யோவான் ஸ்நானகன் ஏரோதுக்கு முன்பதாக நின்று, அல்லேலூயா, ஆமா, அவனுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தினான். தன்னுடைய பிலிப்பு, தன்னுடைய சகோதரனுடைய மனைவி நீ வச்சிருக்கிற இது ஏரோதே உனக்கு மிக பாவம், இந்த பாவத்தை விட்டு நீ விலகு என்று அவனுக்கு எதிராக எதிர்த்து பேசினான். அதனால பிடிச்சி சிறையில் போட்டாங்க, தலையும் வாங்கப்பட்டது. அதனால தான் எலியாவுக்கு ஒப்பிட்டு சொல்லுவார்கள். ஆமென். எலியாவினுடைய பலமும் ஆவியும் அவனுக்குள்ள இருந்ததுபடினால எதிர்த்து பேசுகிற அந்த சக்தி அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் எலியா நிறைய அற்புதத்தை செய்தார். ஆனால் யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதத்தையும் என்ன செய்யலை, பைபிளில் செய்யவே இல்லை. ஆனால் தோற்றம் பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகனை குறித்து ஒரு நாள் நான் பேசுகிறேன் பாருங்க. அவனுடைய பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும். அதனுடைய ரொம்ப ஆழமான விஷயங்கள் அவருடைய சீசர்களை குறித்தும் ஒரு நாளில் அந்த டைம் வரும்போது நான் பேசுகிறேன். அல்லேலூயா. அந்த பின்னணிகள் பயங்கரமாக இருக்கும். அதை நம்ம தியானிக்கலாம். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட வாங்க. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 4வது 1லேருந்தே வாசிங்க பார்க்கலாம். அவரை குறித்து பைபிள் எப்படி சொல்லுது? அந்நாட்களிலே யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்திலே வந்து அவர் பண்ற பிரசங்க பாருங்க எப்படி இருக்கு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். யூதேயாவின் வனாந்தரத்திலே அவன் வந்து மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணினான். 3வது வசனம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவைப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. இயேசுவுக்கு முன்பதாக இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக வந்தவன். இவரை குறித்து வேதம் இன்னொரு 4வது வசனம், இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சைகளை கட்டி கொண்டிருந்தான், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. இவன் நசரேயனாய் இருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. பாருங்க, எலியாவை போலவே உடை அணிந்திருந்தான். ஒட்டக மயிரை தரித்து அவன் இடுப்பிலே வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். பிரசங்கம் கூட எப்படி இருந்தது? யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் கூட எலியாவை போலவே இருந்தது. எப்படின்னா, அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா நகரத்தார் தேசத்தார் யாவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார். பரிசேயரும் சதிசேயர் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறுகிறதை வருகிறதை கண்டு எப்படி பிரசங்கம் பண்றார் இவரு? அவர் பரிசேயர் சதிசேயரை பார்த்து, விரியன்பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? தேவன் இந்த கல்லுகளினால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்கிறேன். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேறு வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கனியில போடப்படும். இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ண சர்ச்சுக்கு யார் வருவா சொல்லுங்க பார்க்கலாம். விரியம்பான்பு குட்டிகளேன்னு கூப்பிட்டா நீங்கள் வருவீங்களா? என்னடா பாஸ்டர் என்ன பாம்புக்கெல்லாம் ஒப்பிட்டு சொல்கிறாரு? நீ கனி கொடுக்கலின்னா வெட்டுண்டு மரம் அக்னியில் போடப்போடுன்னு சொல்ல யாருங்க சர்ச்சை வருவா? எல்லா சபைகளும் இப்படி பிரசங்கம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சபையிலே ஆத்துமாக்கள் இருக்காது. ஆனால் இவன் பிரசங்கம் பண்ணதுக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தார்கள்.
அப்போ அவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு ஜனங்களுக்குள்ளே போய் என்ன செய்தது, கிரியை செய்தது என்று பாரு. பட்டணத்தார் வந்தார்கள், அதை சுற்றி இருக்கிற வனாந்தரத்தார் எல்லாரும் வந்தார்கள். அவன் எலியாவினுடைய பலமும் ஆவியும் உடையவனாயிருந்தான். அல்லேலூயா. அப்படி இருந்துச்சு. சரி, இதை வந்து ஒரு அப்படியே ஒரு அந்த அதை அப்படியே அதை சொன்னேன் நான் உங்களுக்கு. சரி, இன்னொன்று எலியாவை குறித்து பைபிளை வாசிக்கிறோம். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஜேம்ஸ் யாக்கோப்பு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 17. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், நமக்கு எல்லாம் பிடிச்ச வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல். இங்கே எலியாவை குறித்து நமக்கு என்ன சொல்லுது, அவர் பார்க்க சும்மா சாதாரணமான வஸ்திரமே, ஒட்டகமயிறு, கையில் ஒரு குச்சி, இடுப்பில் ஒரு வார்க்கச்சை கட்டி கொண்டு சும்மா சாதாரணமாக இருந்தார் வெளித்தோற்றத்திற்கு. நம்மளை போல இயல்பான மனிதன், சாதாரணமான ஒரு மனுஷன் பார்த்தா ஒரு சாதாரணமானால் அவர் ஊக்கமாய் கருத்தாய் ஜெபம் பண்ணினார் என்று இருக்கிறது. ஆமென். கருத்தாய் ஜெபம் பண்ணினார். எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழையே பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினா, அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. நம்ம போல சாதாரணமான ஒரு மனுஷன், ஆனால் பைபிள் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். ஆமென். மேலே பாருங்க, 16வது வசனத்தில் இந்த ஜெபத்தை குறித்து தான் சொல்லிக்கொண்டே யாக்கோபு வரார். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் மூக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் ஜெபம் பண்ணுறதுல கருத்தாக ஜெபம் பண்ணுறோமா? சில நேரத்தில் நம்மளுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படாததுக்கு இந்த கருத்து தான் என்னது, இடிக்குது பாரு. ஒருத்தர் ஜெபம் பண்ண ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ண சொன்னால் உலகமே சுற்றிட்டு வரக்கூடாது, அப்படி தானே? இங்கே இருக்கிற தேவையே நிறையா இருக்குது. ஆனால் நம்ம ஜெபம் யாருக்கு பண்ணுவோம் தெரியுமா? ஜப்பானில் உள்ள யாராவது ஒரு சுனாமி வந்ததுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது நல்லதான் இருந்த போதிலும் நல்லா கருத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்ன, ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாக அந்த காலகட்டத்தில் அந்த சூழ்நிலை என்ன பிரச்சனை, அதுக்காக ஜெபம் பண்ணார். விக்கிரகம் நிறைந்ததுனால கர்த்தர் மலையை அடைத்தார் என்று உபாகம சொன்ன அந்த வார்த்தைகளை மனசில் வச்சு பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது என்று ஜெபம் பண்ணினார். கருத்தாக ஜெபம் பண்ணினார், அது அடைக்கப்பட்டு திரும்பவும் கருத்தாக ஜெபம் பண்ணார். வானத்தை கர்த்தர் அவருக்கு 3 வருஷம் கழித்து திறந்தார் என்று பார்க்கும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஜெபம் செய்ய வேண்டும். அவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். கர்த்தர் அவரை விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். அதே போல் நாம் என்ன செய்யணும், கருத்தாய் ஜெபம். இன்னொன்று, நீங்கள் இதை படிக்க அப்படியே நான் சொல்லி அப்படியே போயிடுறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்த பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பார்க்கும். ஏனோக்கை போல 7ஆம் தலைமுறையில் ஆதாம்லேருந்து 7ஆம் தலைமுறையாய் வந்த ஏனோக்கை போல அவர் என்ன செய்தாராம், எடுத்துக்கொள்ளப்பட்டு உயிரோடு இருக்கும்போதே எடுத்துக்கொள்ளப்பட்டு போனாங்க என்று பைபிள் இருக்கு. அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் வானத்திலிருந்து இறங்கி எலியாவையும் எலிசாவையும் பிரித்து எலியாவை பரலோகத்துக்கு அது கொண்டு போச்சு என்று பார்க்க. இந்த பூமியில் அதாவது 2 மனுஷர்கள், முக்கியமான மனிதர்கள். ஒன்று மோசே, இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி. மோசே பார்த்தீங்கன்னா அவர் மரிச்சார், கிட்டத்தட்ட 100 வயசுக்கு மேலே, 120 வயசு நினைக்கிறேன் மரிச்சார். அவர் மரிக்கும்போது கூட அவருடைய முகம் எவ்வளோ, அவர் மரிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவருடைய முகங்கள் என்ன செய்யல, வாடவில்லை, பிரைட்டாக இருந்தது, பிரகாசமாக இருந்தது, பலனுள்ளதாக இருந்தது என்று பார்க்க. அவருடைய பாடியை யார் அடக்கம் பண்ணா? ஆண்டவர் அடக்கம் பண்ணார். எங்கே அடக்கம் பண்ணார்? எங்கேன்னு தெரியல. ஏன் கர்த்தர் அவரை பாடியை கர்த்தரை அடக்கம் பண்ணார் அப்படின்னா, இன்னைக்கு அவர் பாடியை அடக்கம் பண்ணாமல் அடக்கம் பண்ணின இடம் மாத்திர யூதர்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இன்னைக்கு உலகத்திலேயே மோசேனுடைய கல்லறைக்கு தான்
அதிகமான வசூல் வந்திருக்கும். ஆமாம், அது ஒரு புனித ஸ்தலம்னு என்ன செய்வாங்க, அப்போ நமக்கு 10 கற்பனைகளை கொடுத்தார், அதை பண்ணார், வாதை அனுப்பினாருன்னு சொல்லி அதை யூதர்கள் என்ன செய்திருப்பாங்க, மெக்கா மெதினா மாதிரி மாற்றிருப்பான். அதனாலேயே கர்த்தர் அவர் என்ன செய்யலை, அவர் அடக்கம் பண்ணின இடத்தை காண்பிக்காமல் கர்த்தர் மறைச்சி வச்சுக்க. இன்ன வரைக்கும் அரராத்தில் ஒதுக்கப்பட்ட அந்த அர்மேனியா என்கிற இடத்துலையே பேழையை கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் மோசேனுடைய சரீரத்தை என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. பாரு, உடன்படிக்கை பெட்டியை கண்டுபிடிச்சான், ஆனால் மோசேனுடைய சரீரத்தை, ஏன்னா கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினார் என்று இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அடையாளப்படுறாங்க, சபைக்கு அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். ஒன்று, மோசே மரித்த பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாக இருக்கிறார். எலியா பார்த்தீங்கன்னா உயிரோடு கூட இருந்து மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு போன பரிசுத்தவான்களுக்கு அவர் அடையாளமாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல எல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். லூக்கா 9 29லேருந்து 31 வரைக்கும், மத்தேயு 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஏசப்பா திடீர்னு அந்த மறுரூப மலை அப்படிங்கிற மலையில் பேதுரு, யாக்கோப்பு, யோவானை கூட்டிகிட்டு போகிறார். போய் ஜெபம் பண்ணும்போது அங்கே அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறார். அப்படின்னு என்ன, மறுரூபமாக்கப்படுகிறார். அந்த மறுரூபமாக்கப்படும் போது மத்தேயு அதிகமாக டீட்டெயிலாக சொல்லலை. லூக்கா சொல்கிறாரு 9ஆம் அதிகாரம் 29 31வது வசனத்தில், அவர் இயேசு கிறிஸ்து எருசலேமிலே நிகழ்த்த போகிற மரணத்தை குறித்து எலியாவும் மோசேயும் அவரோடு கூட என்ன செய்தார்களாம், பேசி கொண்டிருந்தார்கள் என்று பார்க்க. வேணா வாசித்துருங்களேன் இந்த வசனத்தை. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29லேருந்து 31 வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம். மாறிற்று, அவருடைய வஸ்திரம் மென்மையாகி பிரகாசித்தது, மகிமை, மோசேயும் எலியாவும் மகிமையோட காணப்பட்டு அவரோட கூட சம்பாஷணை பண்ணி எருசலேமிலே நிறைவேற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ அந்த இடத்துல மோசையும் எலியாவும் அப்படியே லூக்காவும் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, மத்தேயும் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, பேதுரும் சொல்கிறார், ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டால் இயேசு கிறிஸ்து அதை மறுக்கும் தெரிவிக்கல. அப்போ கன்ஃபார்மாக யார் பேசுனா, மோசே எலியாவும் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் எருசலேமிலே ஆற்றப்போகிற அந்த மரணத்தை குறித்து அவரோடு கூட சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்தார். அவரை ஆட்டி தேற்றினார், எப்படி அவர் நிறைவேற்ற போறார் என்கிற பிளான் அதையெல்லாம் சொன்ன. இதை குறித்து நீங்கள் சோர்ந்து போக, அப்படியெல்லாம் ஏசப்பாவோடு கூட அவர்கள் பேசினார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. திரும்ப அவங்க வரப்போகிறாங்க, எலியாவும் மோசையும் திரும்ப வரப்போகிறாங்க. ஏன்னா எலியா சாகலில் இந்த பூமியில், மோசையும் மரித்ததாக சொல்லப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டார் ஆண்டவரால். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப இந்த பூமிக்கு வரப்போகிறாங்க அவங்க. வந்து அவங்க மரிப்பாங்க, மரித்து திரும்ப உயிரோடு கூட எழுந்து போகிறதை, மரித்து உயிரோடு கூட எழுந்து போகிறதை உலகத்தில் இருக்கிற எல்லா கண்களும் காணும். உபத்திரவ காலத்தினுடைய மத்தியத்தில் வருவாங்க அவங்க. ஹல்லேலூயா. எருசலேமின் வீதிகளிலே சென்று அவங்க பல மெசேஜெல்லாம் கொடுப்பாங்க, செய்திகளெல்லாம் சொல்லிட்டு அவங்க பரலோகத்துக்கு திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டு, அவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க வாழ்ந்த காலங்களிலே தண்ணியை இரத்தமாக மாற்றினவன் மோசே. ஹல்லேலூயா. அதே போல் வானத்திலிருந்து அக்னியை இறக்குனது யார், எலியா. 2 பேர்த்தையும் குறித்து மென்ஷன் பண்ணியிருக்கு 11ஆம் அதிகாரம். வீட்டில் போய் படித்து பாருங்கள். அவங்க மரித்தரை ஏறத்தாழ எத்தனை 2000 வருஷத்துக்கு பக்கத்தில் எழுதின, 1ஆம் நூற்றாண்டிலே எழுதின, நல்லா கவனிங்க, எழுதினவர் பூமியில் இருக்கிற எல்லாருடைய கண்களும் அவங்க உயிர்த்தெழுந்து பரலோகம் போனதை பார்ப்பாங்கன்னு எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருப்பாங்க? அந்த காலத்தில் டிவி இருந்ததா? அந்த காலத்தில் நம்ம செல்ஃபோன் மொபைல் இருந்ததா? இன்றைக்கி அமெரிக்கா ஜப்பான்லாம் நடக்கிறதெல்லாம் அங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம், லைவாக பார்க்குறோம். அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்ததா? 2000 வருஷம் இல்லை. ஆனால் எழுதி வச்சிருக்காரு, பூமியில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த உலக நாகரீகமாகும் போது என்ன செய்வான், அவன் வீட்டில் இருந்தே அவங்க உயிரோடு கூட எழுந்திருந்து பரலோகத்துக்கு போகிறதை பார்ப்பார். பார்த்தீங்களா, டெக்னாலஜிகளை குறித்து அந்த காலத்திலேயே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கு. சரி, மீதியாக இருக்கிற மெசேஜை நான் அடுத்த வாரத்தில் சொல்கிறேன்.
கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படித்து அதை குறித்து சிந்திச்சு நம்ம எலியாவை போல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே